friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல garlic butter paneer எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே பன்னீர் கிரேவி வந்து ஒரே மாதிரி பண்றதுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா அதே நேரம் நான் புலாவ் எல்லாத்துக்கு கூடயுமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 8லேருந்து 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து தனியாகவே வந்துடும் நமக்கு. இப்போது இதுலேருந்து நம்ம வதக்கின வெங்காயம் அதெல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கல. அதே எண்ணெயில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி மிக்ஸி அலசி சேர்த்துருக்கேன். அது கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தயிரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த திருன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதை எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். வச்சிடலாம். இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பன்னீரை பட்டரில் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். அன்சால்டட் பட்டர் இல்லைனா சால்டட் பட்டர் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனா பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக போதும். 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்குனா மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம குழம்பு மேலே சேர்த்துட வேண்டியது தான். இப்போ நம்ம கிரேவி பார்க்குறப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வச்சா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது மேலே வந்து நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் கசூரி மேத்தி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து நானோட சாப்பிட போகிறேன். அப்படி இல்லைனா புலாவ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். டடா, நம்மளோட கார்லிக் பன்னீர் கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.